எர்த்குவேக் ஜோனில் வீடு கட்டுறீங்கன்னா இந்த மெத்தட் தெரியாமல் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணாதீங்க. Day 8 of Build a House in 100 Days Challenge. The method is called framed structure. இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூஃப்லேருந்து பீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பீம் வழியாக காலம் வழியாக ஃபூட்டிங்லேருந்து நமக்கு எர்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது விண்ட் லோடு, எர்த்குவேக், சிஸ்மிக் லோடு எல்லாமே சேர்த்து டிசைன் பண்ணுறதால எல்லா ஜோனுக்குமே இந்த மெத்தட் வந்து சூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கேண்டிலிவர் ஸ்லாப்ஸ், கேண்டிலிவர் பீம்ஸ், நம்ம என்னென்ன டிசைன் காங்கிரீட்டில் பண்ணலாம்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே இந்த மெத்தடில் பண்ணலாம். ப்ராப்பராக டிசைன் பண்ணி பண்ணலாம். இந்த மெத்தடில் பிரிக் ஒர்க், அதாவது வால் வந்து ஒரு ஃபில்லிங் மெட்டீரியலாக ஆக்ட் ஆகிறதால நமக்கு வந்து நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வாலோட லொக்கேஷன் எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். தேவைப்படுறப்ப வாலை டெமாலிஷ் பண்ணிட்டு ஆல்ட்ரேஷன் கூட பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் வந்து ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃப்ளோர் வேணால் கட்டலாம். பேஸ்ட் ஆன் த எஸ்பிசி, கட்ட போகிற லேண்டோட எஸ்பிசி சாயில் கெப்பாசிட்டியை பொறுத்து G+1, 2, 3, 4, 5, 6 எவ்வளோ வேணால் கட்டிக்கலாம். பட் கட்டுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணிவிட்டு கட்ட ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மெத்தடில் பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் என்ன டைப்பில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் இருக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் கட்ட போகிற பில்டிங்க்கும் பிளானிங் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைன் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு DM பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க.